இங்கே பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தார். சேனையில் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். ஏன்னா சேனையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படி இருக்கும்போது நீங்கள் நாளுக்கு நாள் வறுமைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரங்களை சகிக்கிறீங்க. இந்த தாவீது ஆராதித்த அந்த தேவனை விடவே கூடாது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த போராட்டத்திலும் தாவீது ஆராதித்த இந்த பரலோகத்தின் தேவனை நீங்கள் விடக்கூடாது. முடிவு பொருந்த விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, தாவீதை நாளுக்கு நாள் நான் விருத்தடை செஞ்சேன். என் ஜனங்களை, என்னை ஆராதிக்கிற என் பிள்ளைகளை நான் விருத்தடை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தில் என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உனக்கு ஒரு பெரிய பிராமிஸை கர்த்தர் தரார். நீ நினைக்கலாம், என்னோடய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் போயினுக்குது, வறுமையில் போயினுக்கிறேன், பயங்கரமான போராட்டத்தில் நான் இருக்கிறேனே, என் நெருக்கம், என் கஷ்டம் எப்படி மாறும் அப்படின்னு உங்களில் சில பேர் அப்படியே அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டு, பயங்கரமான துன்பத்தையும் நெருக்கத்தையும் அவமானத்தையும் நீங்கள் ஒருவேளை சகித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். ஏன்னா நான் அவனோடு இருந்தேன். என் ஜனங்களோடு நான் இருப்பேன். உடைக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள், நொறுக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள், கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள், பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்களை விடுவித்து அந்த ஜனங்களை நான் சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி அவர்களை உயர்த்துவதே என்னுடைய சித்தமாக இருக்குது என்று பரிசுத்த ஆவியை மூடி மறைத்து உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து தாமா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விருத்தி அடைவ. என் அன்பு சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் மகனே நீ விருத்தி அடைவாய், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி பராக்கிரமசாலி போல கர்த்தர் இன்றைக்கு உங்கள் எல்லைக்குள்ளே இறங்குற. உங்கள் ஸ்தலத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலி போல எல்லா சாபகட்டை உடைக்க ஆண்டவர் ஒரு பராக்கிரமசாலி போல, ஒரு யுத்த வீரனை போல இந்த அபிஷேகம் நிறைந்த ஆண்டவர், இந்த வல்லமை நிறைந்த ஆண்டவர், இந்த பரிசுத்தமுள்ள மகாராஜா, இந்த தேவாதி தேவன் உங்கள் எல்லைக்குள்ள, உங்கள் கையின் பிரயாசங்களில், உங்கள் ஊழியங்களை இந்த தேவாதி தேவன் இறங்குற அவருடைய அபிஷேகம் இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிறபடியால் இந்த ஆசீர்வாதத்தின்படி ஆவியான தாமே உங்களை நடத்துவார். இங்கே தாவீதை போல விருத்தடைவீங்க. கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. சகலத்தையும் ஜெயிக்க இயேசப்பா உங்களுக்கு கிருபை தருவார்.